தேவனோடு கூட நாம் விளையாடக்கூடாது. ஆண்டவராய் இருக்கிற இயேசுவோடு கூட நாம் விளையாட. ரட்சிப்பு என்பது, ரட்சிப்பை பெற்ற நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுவிட்டு விளையாடக்கூடாது. நெருப்போடு கூட ரொம்ப விளையாடக்கூடாது. நெருப்பை தொட்டு தொட்டு பார்க்கலாம். ஆமேன். நெருப்போடு கூட விளையாடுவோமானால் நெருப்பு நம்மை எரித்து விடும். அதுதான் ரட்சிப்பு. ஆமேன். இருக்கிறீங்களா? ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. ஆமேன். நெருப்பு நெருப்பு தான். நெருப்போடு கூட நாம் ரொம்ப விளையாட முடியாது. ஆண்டவர் சொல்றார், இது கடினமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம். இந்த ரட்சிப்பு என்பது பெரியதான ஒரு 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 அதிசயமான ஒரு காரியம். இப்போது கதவை திறந்திருக்கிறது, ஆனால் குறுகிதான் இருக்கிறது. இந்த குறுகிய வழியில் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? ரட்சிப்போடு கூட விளையாடாதபடி ஆண்டவராக இருக்கிற இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ, தேவன் சொன்ன வண்ணமாக நடக்கிற மகனாக மகளாக நாம் இருந்தால்தான் அப்போது வெற்றிக்கான பாதையிலே நாம் போகலாம். அல்லேலூயா. ஆமென்.